ஹாய் ஹாய் ஹாய். சரி பூஜா, நான் கிளம்புறேன். பாய் பாய். என்ன இங்க நிக்கிறீங்க? டேய் சொதப்பிராத, கொண்டு வந்த ரோஸ பூஜா கிட்ட கொடுத்து லவ்வ சொல்லு. என்ன சார், மறுபடியும் காலேஜ் பக்கம் யாரையாவது உஷார் பண்ணலான்னு வந்தீங்களா? உன்னத்தான் உஷார் பண்ணலான்னு வந்தேன். என்ன பண்றது? என்ன கௌதம், ரொம்ப அமைதியா நல்ல புள்ள மாதிரி இருக்கீங்க. பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. டேய் யோசிக்காத, குடு குடு, யோசிக்காத, கொடுத்துறா. ஓப்பனா போட்டு போட்டு உடைச்சிரு. பூஜா, ஐ லவ் யூ பூஜா. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல பூஜா. ஐ லவ் யூ பூஜா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பூஜா. டேய் இவன் யாரா புதுசா இருக்கான்? சிவபூஜையில நுழைஞ்ச கரடி மாதிரி. நானே இப்பதான் தைரியத்தை வர வச்சு லவ் சொல்லலான்னு வந்திருக்கேன். இவன் வேற முந்திக்கிட்டு நிக்கிறானே எப்படி? ஐயோ, பூஜா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ப்ளீஸ் பூஜா, நீ இல்லாம வாழவே முடியாது பூஜா. ப்ளீஸ் பூஜா, என்ன அக்செப்ட் பண்ணு பூஜா. என்ன இவன் புதுசு புதுசா பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் பேசுறதுல இம்ப்ரெஸ் ஆகி பூஜா ஓகே சொல்லிட்டானா? ஐயோ, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாதுடா. ப்ளீஸ் பூஜா. என்ன காடை கையில வாங்கிட்டா? ஐயோ, நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவானோ? இது மட்டும் நடக்கவே கூடாது. பூஜா ப்ளீஸ் பூஜா. இங்க பாரு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரு லவ் லெட்டரை கூட உன்னால எழுத முடியாதா? கிரீட்டிங் கார்டை போய் தூக்கிட்டு அலையிற. இங்க பாரு, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்றேன், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் உன்னை லவ் பண்ண முடியாது. எனக்கு உன் மேல லவ்வே வரல. அப்படி போடு வருவாள். இப்பதான் ஹார்ட் பீட் 100ல இருந்து 70க்கு குறைஞ்சிருக்கு. அப்பாடா. ஏய் நீ ரெடியாகடா. என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உன் பின்னாடி எத்தனை தடவை சுத்தி இருப்பேன், உனக்கு கொஞ்சம் கூட இறக்க இல்லையா? நானா உன்னை சுத்த சொன்னேன்? முதல்ல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்க மாட்ற. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு சரியான காரணம் சொல்லு பூஜா. எனக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லு. உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இது சத்தியம். உன்னை ரிஜெக்ட் பண்ண நான் யாரு? எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தானே சொல்றேன். உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லலையே. என்ன இவ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றா, உன்னை பிடிக்கலன்னு சொல்லலன்னு சொல்றா. ஒரே குழப்பமா இருக்கே கௌதம். என்ன பூஜா, பிடிக்கலன்னு சொல்லலன்னு சொல்றீங்க, என்ன அக்செப்ட் பண்ணவும் மாட்டீங்க. ஏன் என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க? சொல்லுங்க பூஜா. ஏன்னா ஏற்கனவே இன்னொருத்தர லவ் பண்றேன், போதுமா? நீ கேட்ட ரீசன் போதுமா? இனிமே என் பின்னாடி சுத்தி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சுங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. என் லவ் ஏன் அக்செப்ட் பண்ணலன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்பா, இவளும் என்ன மாதிரி தான் போல இருக்கே. என் மேல இருக்க லவ்வ அவ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கூச்சப்பட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படியோ இனி பூஜா நமக்கு தான். டேய் கௌதம், அடிச்சதுடா ஜாக்பாட் உனக்கு. ஹே, என்னாச்சு? ஏன் இப்படி துள்ளி குதிக்கிற? ஆமா, வந்ததுல இருந்து பாக்குறேன் ஏதோ மறைச்சு வச்சிருக்க. என்னது அது? அது வந்து அது காட்டு. காட்டுன்னு சொல்றேன்ல, காட்டு. ஹை, சாக்லேட். மை ஃபேவரட் தெரியுமா? தேங்க் யூ கௌதம். என்ன வந்தவன் யாரு? அவனா? அவன் சரியான லூசு. இன்னையோட அவன் டார்ச்சர் முடிஞ்சது. இனி இந்த பக்கமே வரமாட்டான். ஆமா, வழக்கமா வாய மூடாம பேசிட்டே இருப்பியே, இப்ப என்ன அமைதியா இருக்க? என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்தானு சொல்லவே இல்ல? அது சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்தாச்சுல, கிளம்புங்க. இன்னைக்கு காஃபி ஷாப்லாம் வரமாட்டேன். இந்த சாக்லேட் போதும். எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகே, பாய்.
செல்வி, எதுக்கு உங்க அப்பா நம்மள வர சொல்லியிருக்கிறாரு? உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? இல்ல வேலு, என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா நம்ம 2 பேரையும் மட்டும் வர சொல்லிருந்தாரு. ஒருவேளை குலதெய்வ கோயில நடந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாங்க. அவருக்கு நடந்தது எதுவும் தெரிய வேணான்னு பார்த்தோம். செல்வி, உங்க அப்பா. அம்மாடி செல்வி, எப்படிமா இருக்க? அப்பா, மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒண்ணு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க யாருக்கும் எதுவும் ஆகல. நாங்க எல்லாரும் நல்லதா இருக்கோம். சரிம்மா. மாப்ள, மாமா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல மாமா. என்ன மாப்ள சொல்றீங்க? குலதெய்வம் கோயிலுக்கு போன இடத்துல உங்களை 4-5 ரவுடிங்க சுட பார்த்தாங்களா? இந்த விஷயத்த சண்முகம் தான் என்கிட்ட வந்து சொன்னா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அப்பா, இல்லப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் இது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். என்னம்மா பேசுற? மறைக்கிறதுக்கு இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லையே. துப்பாக்கியில சுடுற அளவுக்கு வந்திருக்காங்க. இத கேட்டதுல இருந்து மனசு பதறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நெஞ்சில நெருப்பு கட்டிட்டு இருக்கேம்மா. மாமா, நீங்க பயப்படுற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல மாமா. அவங்களை அடிச்சு நொறுக்கிட்டோம், கையில சிக்காம போயிட்டானுங்க. சிக்கி இருந்தானுங்களா அடி வெளுத்து இருந்திருப்போம். மாப்பிள, இந்த முறை எந்த ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டீங்க. மறுபடியும் அவனுங்க வந்தா என்ன பண்றது? எல்லா நேரமும் நமக்கு சாதகமா இருக்காது. செல்வி, சொல்லு, யார் இது பண்ணது? யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? இருந்தா சொல்லு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பாத்துக்கலாம். இத யாரு செஞ்சா, நம்மள கொல்ல யாரு நினைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா. அது தெரிஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவனை சட்டப்படி நம்மளால எதுவுமே செய்ய முடியல. யாருன்னு சொல்லு. இது அந்த மேனேஜர் வேலைதானா? அவன் தான் அது காரணமா? ஆமாப்பா, அந்த மேனேஜரோட ஆளுங்க தான் எங்களுக்கு கோவில வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஆனா நம்மளால என்னப்பா பண்ண முடியும்? நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப நமக்கு முன்னாடியே அந்த பிரம்மா அந்த மேனேஜர் கூட சேர்ந்துக்கிட்டானே. அந்த பிரம்மாவும் அவனுக்கு சாதகமா இருக்கான். அப்புறம் நாம கொடுத்த கம்ப்ளைண்ட் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. செல்வி, இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து முடிக்கிற விஷயம் இல்ல. அவனுங்க பாஷையில அவனுக்கு பதில் சொன்னாதான் அவனுங்களுக்கு புரியும். இல்ல மாப்ள, எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம இந்த விஷயத்த செய்ய முடியாது. நல்லா யோசிச்சு தான் செய்யணும். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல அந்த பிரம்மா மட்டும்தான் போலீஸா? அவன் சாதாரண இன்ஸ்பெக்டர். எனக்கு அவனோட பெரிய ஆளுங்களை எல்லாம் தெரியும். நாம டிஜிபி போய் பார்ப்போம். நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவோம். உங்களை கொல்ல நினைச்ச அந்த மேனேஜரையும் அவனுக்கு உதவி செய்யற பிரம்மாவையும் நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம். அப்பா, ஆனா இதெல்லாம் சரியா வருமா? வாமா போலாம். மாப்ள, வாங்க போலாம். சரி மாமா, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. நம்ம டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். செல்வி, கார்ல ஏறுமா. சரிப்பா.